ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருநாள் ஷாப்பிங் தான். எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட்ஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ராம்நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. ஸோ நாங்கள் வந்து நம்ம ராம்நாடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு தானே எப்போவுமே போவோம். மகாராஜா, ஆனந்தம், ஆல்ஃபரிதாஸ், அதுக்கப்புறம் அங்கே உள்ள சின்ன சின்ன கடைங்களுக்கு தானே போவோம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு வந்து இந்த சைடு வரலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே எல்லாமே சேஞ்சாக தான் இருக்குது. இங்கே உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, என்ன சொல்கிறது, எல்லாமே பிராண்டட் தான். ஸோ ரேட்டுமே வந்து ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற பிராண்டட் வெரைட்டி, அதுக்கேற்ற கலெக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் ப்ரைஸ் பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து ஷாப்பிங்கில் வந்து பிஸியாக இருந்தாங்க. நான் வந்து ஷூட் பண்ணுறதுல வந்து பிஸியாக இருந்தேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு பிடிச்ச ஒரு 2 ட்ரெஸ்ஸை ஸோ நான் வாங்கணும்னு நினச்சதை எக்ஸாக்டாக நான் இங்கே பார்த்தேன். நம்ம மைண்டில் ஒரு கலெக்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். பட் நான் இங்கே பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். எல்லாமே ஜீன்ஸ், க்ராப் டாப், அதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் டாப்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. எப்படி அவங்க ஹேங் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஸோ சைஸ் வரைஸ் எக்ஸஸ், எஸ், அதுலேருந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அது வரைக்கும் வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ட்ரையல் ரூமில் போட்டு நல்லா நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த கடையில் பண்ணேன். ஸோ வந்து கிட்ஸுக்காகவும் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து வீடியோட ஸோ அடுத்தடுத்த இதில் வரும், பாருங்கள். ஸோ சீக்வன்ஸாக பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எல்லாமே முடிஞ்சளவு இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வந்து வச்சுருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க, இங்கே வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப வெஸ்டர்ன் கிடையாது. வெஸ்டர்ன் ட்ரெஸ் பற்றி நான் சொல்ல வரல. பட் அதுக்கும் மீறி நம்மளோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்து இது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து நான் சும்மா ஹெல்ப்பிங்காக தான் வந்து வந்திருந்தேன். ஸோ இருந்தாலுமே எனக்கு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து எப்படி எனக்கு வந்து புரியல. ஸோ நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நம்ம வந்து கலெக்ஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ரெட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து 3/4 டாப் மாதிரி தான் வரும். பட் ஃபுல் கவர்டு, ஓப்பன்லாம் கிடையாது. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த டாப்ஸு. அதுக்கப்புறம் ஸோ இதிலேயே வந்து நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பெருநாள் ஷாப்பிங் எங்கே பண்ணீங்க, ஸோ உங்களுக்கு வந்து செட் ஆச்சா அப்படின்றதையும் பண்ணுங்கள். இங்கே இந்த கடையில் வந்து நிறைய பர்ஃப்யூம்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே நம்ம வந்து எப்படின்னா ட்ரையல் பேக் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க, டெமோ பேக் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அந்த பர்ஃப்யூம் வந்து இந்த டெமோ பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த பிராண்டடில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பொண்ணை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய இதை வந்து ஷூட் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ராம்நாடு அப்படின்னா இங்கே வந்து வந்திருக்கீங்களா, இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் என்ன மாதிரி மாடல் போடுறது, ஸோ அது வேறு இது வேறு மாதிரி எனக்கு தெரிஞ்சு. மேபி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து இது இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி டைப்பாக அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஸோ எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்தது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல், ராம்நாட்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்னிக் வியர்ஸுமே வந்து என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்ருந்தாங்க. அவங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து எத்னிக் வியர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவுமே நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது வந்து எப்படின்னா நம்ம டாப்ஸ் குர்த்தா மாதிரி தான், குர்த்தா செட் மாதிரியே தான் வந்துடும். ஸோ செப்பல்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா க்ராப் டாப், அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல் டாப், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. கோட் மாடல், அதுக்கப்புறம் சிங்கிள் லேயர், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்துட்டே போகலாம். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு 2 hours வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு வந்து சுத்தமாக தெரில. ஸோ எனக்கு 2-3 ட்ரெஸ்ஸஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி இந்த டாப்ஸ் வெரைட்டிஸில். ஸோ நான் வந்து ட்ரையல் ரூமில் வந்து போட்டு பார்த்துட்ருந்தேன். அதுதான் நான் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி எடுக்கிறது, அதுக்கப்புறம் ட்ரையல் ரூமில் போய் பார்க்குறது, இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஷாப்பிங்கில். ஸோ அவங்களுக்கு
பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வேறு சைடு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த சைடு வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டூர் போகும்போது இந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம வந்து கிராண்டாக போட்டுட்டு போக ஆசைப்பட மாட்டோம்ல. ஒரு கேஷுவல் வியர் அட் த சேம் டைம் நம்ம பார்க்க வந்து நல்ல ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ். கிட்ஸுக்குமே அப்படி தான். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு தான் வந்து எனக்கு எதை இழுக்கிறது எதை விடுறது அப்படின்னே தெரில. கிட்ஸுக்கு வேறு லெவல் வெரைட்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கிட்ஸுக்குள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஏஜ் வைஸ் சைஸ் வைஸ் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் போன டைம் வந்து ஆஃப்டர்நூன் டைம். ஸோ வந்து நான் சாங்ஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ஆகிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை கேட்டுகிட்டே அந்த வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணி எனக்கு டைம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்க வந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஸோ நாங்கள் பட் எங்ககிட்ட சஜஷன்ஸ் வந்து அப்பப்போ கேட்டுட்ருந்தாங்க. நாங்களுமே வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துட்ருந்தோம். அவங்களோட கலெக்ஷன்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து நம்ம எந்த செக்ஷனில் நிற்கிறோமோ அங்கே வந்து அதோட நம்ம என்ன சைஸ் கேட்குறோமோ அதை எடுத்து காட்டிட்டு அந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்க. ஸோ வந்து அங்கே வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே லேடிஸ் எல்லாத்துக்குமே ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தான். இங்கே வந்து எப்போ ரஷ்ஷாக இருக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆஃப்டர்நூன்றனால ஒரு வேளை ஃப்ரீயாக இருக்கா, ஏன்னா நான் போகிறது அந்த வெயிலுக்கும் அதுக்கும் ஒரு வேளை இந்த டைம் செட் ஆகாது அப்படின்றனால நைட்டுக்கு ஈவினிங்க்கு மேலே தான் ரஷ்ஷாக இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக இருந்தனால எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் வந்து ஷாப் பண்ணிகிட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு இந்த சைடு பாய்ஸ் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்களோட பையனுக்காக வந்து பார்த்துட்ருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு டாப்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஜீன்ஸ் இதெல்லாம் வெரைட்டிஸ் எல்லாமே இந்த சைடு வந்து வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு இந்த சைடு, பாய்ஸுக்கு அந்த செக்ஷன், அப்படியே மென்ஸுக்கும் அந்த சைடு ஃபுல்லாக. இது வந்து கேர்ள்ஸ் ஒன்லி தான். ஸோ ஏன்னா உமன்ஸுக்கு தான் வந்து கீழே வச்சுட்டாங்கல்ல. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாமே கேர்ள்ஸுக்கு தான். பட் மென்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வந்து இந்த சைடு ஒரே செக்ஷன்லேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே நான் வந்து கலெக்ஷன் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த சைடுமே வந்து நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த ஒயிட்டில் செக்குடு இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட பெருநாள் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சிட்டிங்களா? எங்கே வாங்குனீங்க? நீங்கள் வந்து இப்படி ஒரே கடையில் வாங்குனீங்களா, இல்லை 2-3 கடை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் தான் செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு அந்த மாதிரி டைமிங்கில் ஷாப்பிங் போயிட்டு நாங்கள் இங்கே நோன்பு திறந்தோம், ஸோ இது வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு நோன்பு திறக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் என் ஃப்ரெண்டுமும் வந்து ஸோ நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தப்போ எங்களுக்கு நோன்பு திறக்க டைம் ஆச்சு. நாங்கள் வந்து அல்ஃபர்தாஸில் வந்து நோன்பு திறந்தோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எங்கே நோன்பு திறந்தீங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக அந்த மெயின் ரோடு வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து கிளாஸ் வழியாக நான் ஷூட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த டைமுக்குள்ள வந்து ஃப்ரெண்டு வந்து பில் போட்டாங்க. ஸோ ஓகே டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.